வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அன்னதானத்தின் சிறப்பு. அன்னதானமும் அதனுடன் இணையும் கிரகங்களும். நவகிரகத்துக்கும் அன்னதானத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. யாருக்குனாலும் தோஷ நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பரிகாரத்தை சொல்லிவிட்டு அவங்க சொல்லக்கூடிய சைடு விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்காச்சும் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பாங்க. வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு போய் மெயினாக எல்லோரும் அன்னதானம் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணம் அப்படின்னா கூட அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். அது என்ன தான் நம்ம விருந்தோம்பல்னு சொன்னாலும் அது அன்னதானம் மாதிரி தான். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். அன்னதானம் அப்படிங்கிறது நவகிரகத்தை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். உங்கள் வீட்டு அடுப்படியில் அஞ்சரைப்பட்டின்னு இருக்குல்ல, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் நவகிரகம். அந்த டப்பாவில் பாருங்கள் 9 விதமான டப்பா இருக்கும். இந்த 9 விதமான டப்பாவும் 9 கிரகத்தை குறிக்கும். நம்ம இப்போ அதுக்குள்ளே போனால் பதிவு ரொம்ப பெருசாக போகும். நம்ம விஷயத்துக்கு வரோம். இந்த அன்னதானத்தின் சிறப்பு என்னன்னா பாருங்கள், அரிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி சந்திரனோட காரகத்துவம். வெறும் அரிசியை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களோட பசியை போக்கிட முடியுமா? அப்போது அந்த அரிசி வேகணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி வேணும். தண்ணி யார்? சந்திரனோட காரகத்துவத்தை சேர்ந்தது தான். இப்போ அரிசியும் தண்ணி இருந்தால் போதுமா? சாப்பாடு ரெடி ஆகிடுமா அப்படின்னா ஆகாது. அப்போ அங்கே நம்ம சூரிய பகவானை பிடிக்கணும். சூரிய பகவானை எங்கேருந்து பிடிக்கிறோம்? நெருப்பு ரூபத்தில் நம்ம சூரிய பகவானை பிடிக்கிறோம். அதனால்தான் அடுப்பை பற்ற வைக்கும்போது நம்ம சூடம் கொளுத்தி காட்டி கும்பிட்றோம். சரி, இப்போ சூரியனையும் சந்திரனையும் நம்ம கிரகத்தில் கொண்டு வந்துட்டோம் சாப்பாட்டு மூலியமாக. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்போ சூரியனும் சந்திரனும் இருந்தால் போதுமா? சாப்பிட்டா திருப்தி ஆகிடுமா அப்படின்னா அது அப்படி இல்லை. அதுக்கு துணையாக குழம்புன்னு ஒன்று வைக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு என்ன தேவை? ஒரு சாம்பார் வைக்கணும். விருந்தோம்பல்னால் கண்டிப்பாக சாம்பார் இல்லாமல் எந்த விருந்தோம்பலும் இருக்காது. இந்த சாப்பாட்டுக்கு நம்ம குழம்புன்னு வைக்கணும். இந்த குழம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பாருக்கு முதல்ல துவரம்பருப்பு தேவைப்படுது. துவரம்பருப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானுக்கு பதில் தான் துவரம்பருப்பை நம்ம சேர்க்குறோம். ஏன்னா செவ்வாயோட காரகத்துவம் தான் துவரை. அந்த துவரை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்குறோம். இப்போ செவ்வாயும் தண்ணி, அதாவது செவ்வாய் பகவானுடைய காரகத்துவமான துவரையும் சந்திர பகவானோட காரகத்துவமான நீரையும் ஒன்று சேர்த்து அங்கே வேக வைக்கிறோம். அங்கே வேக வைக்கிறதுக்கு சூரிய பகவானுடைய காரகத்துவமான நெருப்பு தேவைப்படுது. அப்போ அந்த நெருப்பில் இப்போ அந்த நெருப்பை சூரியனாக வச்சுப்போம். இப்போ செவ்வாய் சந்திரன் சூரியன் 3 பேரும் ஒன்றாயிட்டாங்க. இப்போது அங்கே புளி கரைச்சி ஊற்றுவாங்க. அந்த புளியை சனியோட காரகத்துவத்தில் சேர்க்குறோம். இப்போ சனி, குரு, செவ்வாய், சந்திரன் 4 பேரும் அங்கே இணைகிறாங்க. அடுத்து காய்கறிகள். இந்த காய்கறிகள் அனைத்துமே புதனுடைய காரகத்துவத்தை சேர்ந்தது தான். இப்போ இந்த பசுமையான காய்கறிகள் அப்படின்னு சாம்பாரில் பச்சை காய்கறி தான் போடுவாங்க. இந்த காய்கறிகள் அனைத்துமே புதன் பகவானோட காரகத்துவத்தை சேர்ந்தது தான். அதனால தான் வெண்டைக்காயை சுத்தமாக முழுமையாக புத்திக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காய்கறியை சேர்க்கும்போது இப்போது புதன் பகவானையும் இந்த சாப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம். அடுத்து மஞ்சள் பொடி, குரு பகவானை கொண்டு வரோம். மஞ்சள் பொடி சேர்க்காத எந்த உணவும் மணக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவானை கொண்டு வந்து அதில் சேர்க்குறோம் மஞ்சள் பொடியை. இப்போ பெருங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானை கொண்டாந்து சேர்க்குறோம். அடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவானையும் கொண்டாந்து சேர்க்குறோம். இதெல்லாம் தாளித்து ஊற்றுறதுக்கு கண்டிப்பாக சனி பகவானோட உதவி தேவை. அதனால் அவர் அளவோட எண்ணெய்ங்கிற பேரில் அளவோடு எடுத்து அதில் கலக்கிறோம். இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த சாம்பார் மணக்கணும் அப்படின்னா நம்மளோட மன்மதன் சுக்கிர பகவான் வேணும்ல. அப்போ சுக்கிர பகவான் தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையெல்லாம் அதில் சேர்த்து மணக்க வைக்கிறோம். இப்போது இந்த சாப்பாட்டையும் இந்த குழம்புலையும் அனைத்து கிரகத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம். இருந்தாலும் சுக்கிர பகவானுக்கு தனி சிறப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயசம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். இந்த பாயசங்கிறது முழுமையான சுக்கிர பகவான். இந்த வடை அப்படிங்கிறது ராகு பகவான். அங்கே பாருங்கள், சுக்கிரன் ராகு இணைவு என்ன ஒரு சுவையாக இருக்குன்னு. வடையும் அந்த பாயசத்தையும் வச்சா அந்த பந்தி சிறக்கும். அதனால தான் அந்த சுக்கிரனையும் ராகுவையும் இந்த சாப்பாட்டில் கூட காம்பினேஷன் போடும்போது அவ்வளோ சிறப்பு பெறுறாங்க. ராகு சுக்கிரன் இணைவு. இப்போது இந்த கேது பகவான் அங்கே அப்பள ரூபத்தில் உட்காருவார். இந்த அப்பளமும் இந்த வடையும் உப்புணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சனி பகவானோட எண்ணெய் வேணும். சனி பகவானால் எண்ணெய் தான். அவரை எண்ணெயில் முக்கி இழுத்தா தான் இந்த ராகுவும் கேதுவும் அங்கே சிறப்பு பெறுவாங்க. அதனால் சனி
ராகு கேது இவங்கெல்லாம் நண்பர்கள் அப்படின்ற லெவலில் எப்படி வர்றாங்கன்றதை பாருங்கள். இப்போ எல்லாம் முடித்து தலைவாழை அப்படிங்கிறது குரு பகவான் தாங்க. இந்த வாழை மரம் அப்படிங்கிறது குரு பகவான் தான். அந்த வாழையை போட்டு சாப்பாடு போடும்போது அந்த சாப்பிட்டவங்களோட மனசு நிறைஞ்சிரும், வயிறும் நிறைஞ்சிரும். இதை சாப்பிட்றதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ, அதாவது இந்த செலவெல்லாம் ஏற்று இதெல்லாம் செஞ்சு யார் உணவளிக்கிறாங்களோ, இதை தான் அன்னதானம் வழங்குறதுன்னு பேர். அவங்க வாழ்க்கை உயரும். ஏனென்றால் இந்த கிரகத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒருத்தனோட வயிற்றை நிரப்புறாங்க அப்படின்னு அர்த்தம். இது கிரக சம்மந்தப்பட்டதுனால தான் இந்த அன்னதானத்தை வழங்க சொல்கிறது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரக தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாயிடும். அதிலும் இந்த கொண்டக்கடலை மொச்சக்கொட்டைலாம் சேர்த்து ஏதாச்சும் ஒரு பொரியல் செஞ்சு வச்சா அது சுக்கிரனை வலுப்படுத்தும், குரு பகவானையும் வலுப்படுத்தும். செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.